தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹனிமூனுக்காக கார்த்திக் ரேவதி 2 பேருமே ஏற்காடு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே மாயாவும் ஏற்காட்டுக்கு வந்திருக்காங்க. கார்த்திக் ரேவதி எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அதே ஹோட்டலில் தான் மாயாவும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரேவதி கார்த்தி மேலே பயங்கர கோவத்தோடு தான் இருக்காங்க. அந்த கோவத்தை அதிகப்படுத்துகிற விதமாக மாயா ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இங்கே ரேவதி கார்த்தியை வேறொரு ரூமில் தங்கிக்க சொல்கிறாங்க. கார்த்தியும் ரிசப்ஷனில் வேறு ரூம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே புக்காக இருக்குது, வேற ஒரு ரூம் இல்லை அப்படின்னு சொன்னதும் கார்த்தியும் அங்கேருந்து போகிறாங்க. இதற்கிடையில் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஒரு பொக்கையை கொடுத்து ரேவதி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. ரேவதியும் இது யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி மேல் இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அந்த வெயிட்டர் மாயா கிட்டே நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னார்னு அந்த மேடத்துக்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் கூட அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, இருக்க விடமாட்டேன் அப்படின்னு மாயா ஒரு பக்கம் தொடர்ந்து ஒரு பிளானை போட ரூமுக்கு வந்த கார்த்திகிட்ட ரேவதி தவறாக புரிஞ்சுட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. பயங்கர கோவத்தோட கொந்தளிச்சு நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை. நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையில் இருக்கிற பொக்கையை காமிச்சு இது என்னது இது அப்படின்னு சொல்ல, இதை நான் அனுப்பி வைக்கல, நீ தவறாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயம் மறுபடியும் அதே ரூமுக்கு வெயிட்ரு வராரு. வேற ஒரு ரூமுக்கு கொடுக்க வேண்டிய பொக்கையை நான் இங்கே கொடுத்துட்டு போயிட்டேன், அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது அப்போ தான் ரூமில் எல்லாமே பிச்சு போட்டுறதை பார்த்து என்னது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கார்த்தி அதுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதியும் பார்த்திங்கன்னா பர்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தியும் எங்கே போகிறேன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன, இங்கே வந்ததே 4 நாள் நிம்மதியாக இருக்கதான், அது அப்படி இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்ல, நீ எங்கேயும் இருந்துட்டு போ, ஆனால் நீ எங்கே போகிறான்னு முதல்ல சொல்லிட்டு போ, ஏன்னா இது தெரியாத ஒரு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்தாலும் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி அந்த இடத்துல கோவப்படும் போது, ஸோ அது உன் மேலே அக்கறையில் தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ரேவதி கேட்கல. கார்த்திகோட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போ தான் ரூம் சர்வீஸ்லேருந்து ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க. கார்த்தி அதை உள்ளே கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் மாயாவுடைய என்ட்ரி. ஸோ மாயா கார்த்தி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மாயா ஓடுறத கார்த்தி பார்த்து பின்தொடரும் போது மாயா கார்த்தியோட கண்ணில் படாமல் மறைஞ்சிக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட மாயாவுடைய ஃபோட்டோவை காமிச்சு இவங்க இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த பொண்ணு இந்த ஹோட்டலில் இல்லை, எனக்கு தெரியாமல் யாருமே இங்கே தங்க முடியாதுன்னு அவரும் ஒரு பக்கம் போய் சொல்ல, கார்த்தி சந்தேகத்தோட ரூமுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் ரொம்ப தூரமாக நடந்து வந்த ரேவதி ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. நடந்த கல்யாணத்தை நினச்சி ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே கார்த்தி ரேவதிக்காக சாப்பிடாம ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரேவதி மட்டும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது வெஜ் நூடுல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரேவதி வச்சுருக்க பர்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதியை சாப்பிட்டு முடிச்சு அவங்களுடைய பர்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு கை கழுவுறதுக்காக அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. அந்த கேப்பில் பர்ஸை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அவர். ஸோ திரும்ப பார்த்தா ஃபோனையும் காணும், பர்ஸையும் காணும். ஸோ பில் பே பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி கிட்ட பணமும் இல்லை, ஃபோனும் இல்லை. ஸோ யாரும் பர்ஸை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேலை பார்க்குறவங்க யாருமே ரேவதியை நம்பவே இல்லை. சரி நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, உங்கள் கூட யார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த இடத்துல ரேவதி குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. அதாவது எந்த ஒரு ஹெல்ப்பும் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன், என் உயிர் போகிற நிலைமையில் கூட நான் உங்ககிட்ட நிற்க மாட்டேன்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு வந்ததை இங்கே ரேவதி நினச்சி பார்க்க இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும், கார்த்திக் விஷயம் தெரிஞ்சு ரேவதியை திரும்ப கூட்டிகிட்டு போவாங்களா, ஸோ ரேவதி கார்த்திகிட்ட ஹெல்ப் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.